ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆளில் போடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய மண்டே நைட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்லெட் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபை மேட்சாக இருக்க போகுது. ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க வந்து சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஸோ குந்தர்கிட்ட இருக்கக்கூடிய வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புக்காக மோதுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 பேர் கலந்துக்கிட்டுறாங்க. ஸோ இதில் யார் வின் பண்ணுறது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் தட்டி விடுங்க. அப்படி இல்லைனாலும் நாளைக்கு நம்மளுக்கே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவல்யூஷன் பெரிய பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கான என்னென்ன அதாவது யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க தோற்றுருக்காங்க ஸோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத. ஸோ குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய நயோமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய மணி இந்த பேங்கை பார்த்தீங்கன்னா கேஷிங் பண்ணி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உமன்ஸ் நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக பார்த்தீங்கன்னா ஆகிட்டாங்க. ஸோ உண்மையே சொல்லணும்னா நேற்றுக்கு நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை விட ஸோ இன்னும் நடந்த எவல்யூஷன் பெரிய நல்லா இருந்துச்சு. ஸோ ஒருவேளை யாராவது பார்க்கல அப்படி ஆச்சுன்னா ஸோ நேற்று சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் மாதிரி ஸோ இன்னைக்கு எவல்யூஷன் பெரியும் WWE அஃபிஷியலி யூடியூப் சேனல்லே இப்படி ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அதனால WWE அஃபிஷியல் யூடியூப் சேனல்லே போய் பார்த்தீங்கன்னா இந்த எவல்யூஷன் பெரியை பார்த்துடலாம். ஸோ அடுத்ததான் இன்னைக்கு எவல்யூஷன் பெரிய முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து வழக்கம் போல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாரு. ஸோ அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இதுக்கும் மேலே வந்து எவல்யூஷன் இருந்து ஸோ நாங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் கழிச்சு மீண்டும் நடத்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இப்படியெல்லாம் கேப் நடக்காது. இனிமே பார்த்தீங்கன்னா இந்த எவல்யூஷன் பெரியும் WWE ஒரு ஆனுவல் பெரியா நாங்கள் வந்து ஸோ கன்சிடர் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா நடத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். இனி வர வருடங்களில் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பெரிய நடக்கும். ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இப்போ நிறைய பேர் வந்து உமன்ஸ் டிவிஷனாக பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுக்கிட்டது இல்லை, வெறும் மென்ஸ் டிவிஷனாக மட்டும் தான் கண்டுக்கிட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டு கொண்டதுனால இல்லை நாங்கள் உமன்ஸே வந்து ஈக்குவலாகவே ட்ரீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் காணிக்கிறது விதமாக இவங்களுக்கு ஒரு தனி பெரிய வருஷம் நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது அதே எவல்யூஷனில் நடந்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ட்ரிபிள் ஹெச் இன்னொரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நேற்று நடந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நமக்கு கோல்டுபெர்கோட ஸோ ரிட்டையர்மெண்ட் மேட்ச் விதினா இருந்துச்சு. ஸோ அது நிறைய இடத்துக்கு மேட்சே முடிக்கலை. ஸோ குறிப்பாக அதுக்கான ஸ்டோரி லைன் ஒரு ஹைப்பு ஸோ எதுவுமே இல்லை. அதனால ஃபேன்ஸ் பெருசாக அது கண்டுடவே இல்லை. ஸோ அந்த இதை பற்றி ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு தான் ரிப்ளை பண்ணியிருக்காரு நம்ம ட்ரிபிள் ஹெச். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நிறைய பேர் இந்த மேட்சுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நாங்கள் அவர்கிட்ட போய் சொன்னோம் ஸோ இது உங்களுடைய ஃபைனல் மேட்ச்சு. ஸோ உங்களோட ரிட்டையர் மேட்ச் இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் தான் இருக்க போகுது அப்படின்னோடனே ஸோ ஃபஸ்ட் அதுக்கு ப்ரிப்பேராகவே இல்லை கோல்டுபெர்க். ஸோ இருந்தாலும் அவரே அதை ஒத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஸோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேறு யாருக்குள்ள ஸோ ப்ராப்பர் மேட்சோ கிடையாது. ஸோ இது அவருக்காக நாங்கள் கொடுத்த மேட்ச். ஸோ அதனால் ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பண்ணுறங்க அப்படிங்கிற ஒரு டோனில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் பேசியிருக்காரு. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம மெயின் ஈவெண்ட் நியூஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ மெயின் ஈவெண்ட்டில் ஏகப்பட்ட அப்டேட் இருக்குது. ஆனால் எல்லா அப்டேட்டுமே நம்ம சேர்த்து ஃப்ரீக்கான ராலன்ஸை பற்றி தான். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட் அந்த வகையில் எது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் பெல்ல ஆள போடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் ஷேரு கமெண்ட்லாம் பண்ணினா பின் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ செத்து ராலன்ஸுக்கு நேற்றைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி ஏற்பட்டுடுச்சு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இப்போ அவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மணி இந்த பேங்க இருக்காரு. ஸோ இதனால இப்போ என்ன கருத போகிறாங்க ஸோ அந்த ப்ரீஃப் கேஸை என்ன பண்ண போகிறாங்க ஸோ செத்ராலன்ஸ் அது கேஷிங் பண்ணுவாரோ பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ அதுக்கான ஒரு விளக்கம் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்ல ஒரு ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மேபி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய மண்டே நைட்டால் நம்ம ஆடம் பீஸ் அனௌன்ஸ் பண்ணலாம். செத்ராலன்ஸ் வந்து இப்போ இன்ஜுரியில் இருக்கிறதுனால ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனித பேங்கை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவரு பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ்கிட்ட இருந்து அந்த மனித பேங்கை பார்த்தீங்கன்னா பிடிங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பிடிங்கி அதுக்கு ஏதோ டோர்னாமெண்ட் வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ அவருக்கு பதிலாக ஸோ அந்த செத்ராலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீம் வச்சிருக்காருப்பா. ஸோ அந்த டீமில் இருக்க யாரோ ஒருத்தருக்கு அந்த ஒரு ப்ரீஃப் கேஸாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது சாத்தியம் ப்ரோனா இருக்கு. ஏன்னா இப்போ லீவ் மார்கன் வந்து ஸோ இன்ஜுரினால ஸோ போயிட்டாங்க. அந்த டைம்ல அவங்க தான் டேக் டீம் சாம்பியன்ஸாக இருந்தாங்க. ஸோ உடனே WWE என்ன பண்ணாங்க ஸோ அந்த டைட்டில் வாங்கி நம்மளுடைய ராக்ஸிங் ஃபெரஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி இந்த டீமில் யாருக்கிட்டையோ பார்த்தீங்கன்னா
செத்ரோலன்ஸோட மணி இந்த பேங்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் அதிகப்படி பாசிபிலிட்டி யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படியாச்சுன்னா நம்மளுடைய பிராண்ட் ரைகர்கிட்ட கொடுக்கறது மாதிரி இப்போதைக்கு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா இப்போ செத்ரோலன்ஸ்க்கு அடுத்தது அந்த டீமில் கொஞ்சம் வேற லெவலில் பவர் பாடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராண்ட் ரைகர் தான். ஸோ அதனால அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மணி இந்த பேங்கை ஸோ கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததா அதே இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் இன்னொன்னே கன்ஃபார்ம் பண்றாரு. செத்ரோலன்ஸ் இன்னைக்கு நடந்த எவல்யூஷன் பேரிக்கு வந்திருக்காராம். ஸோ அதான் பேக் ஸ்டேஜில் இருந்திருக்காரு. ஸோ அவரு எதுக்காக ப்ரோ வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேபி இப்படி கூட இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க ஒய்ஃபு பெக்கிலிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ அதுக்காக கூட அவருக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரிபிள் ஹெச் இன்னொரு அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா தராரு. ஸோ இந்த எவல்யூஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தீங்கன்னா எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஸோ அவருக்கு இன்ஜுரி எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. பட் அவர் நம்புறாரு. ஸோ பெருசாக ஒன்றும் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன பிட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா நம்புறாரு. பார்க்கலாம், அந்த எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு அஃபிஷியல் நியூஸ் வரும். அதை நான் நாளைக்கு போடுற அப்படி டீட்டெயிலில் ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மணி இந்த பேங்கோட கதை, அதாவது செத்ரோலன்ஸுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அப்போ அவர்கிட்ட இருக்க மணி இந்த பேங்க் யாருக்கிட்ட போக போகுது அப்படிங்கிற ஒரு கதையும் பார்த்தாச்சு. ஸோ அவரோட இன்ஜுரி அப்டேட்டு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தாச்சு. செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸ் கீழே ஒரு டீம் இருந்துச்சு, அதை பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த எவல்யூஷன் மாதிரி ஒரு டீம் வச்சுருந்தாரு. அதில் பிரான்சன் ரீடு, பிரான் பிரேக்கர், பால் ஹியூமன்லாம் இருந்தாங்க. ஸோ இப்போ செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி மேபி ஏதோ ஒரு பெரிய விஷயங்களுக்காக ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு அப்படியாச்சுன்னா, ஸோ அந்த டீமுக்கு வேறு யாராவது வர்றது மாரி வாய்ப்பு இருக்காங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்பெகுலேஷன் தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த அப்டேட்டாக கொடுத்தது ஸ்போர்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படியாச்சுன்னா, ஸோ ஏற்கனவே செத்ரோலன்ஸ் இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டீமில் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ செத்ரோலன்ஸ் வேறு இல்லை, அப்போ இன்னொரு பெரிய கை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீமுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ மேபி அந்த டீமோட இன்னொரு லீடர், புது லீடராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிஎம் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் தான், யாருமே எதிர்பார்க்க முடியாது, இது நடக்குமானே தெரியாது. ஸோ இருந்தாலும் ஒரு ஸ்பெகுலேட்டிங் வாயிலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிளம்பி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, பாலியமனோட ஒரு ஒன் ஆஃப் த காய் நம்ம சிஎம்னு சொல்லலாம். ஸோ மேபி நம்ம சிஎம் அந்த டீமுக்கு ஒரு வேளை வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்த்தா நம்ம செத்ரோலன்ஸுக்கு அந்த இன்ஜுரியெல்லாம் சரியாகி திரும்ப ரிட்டர்ன் வரப்போ அவர் வந்து ஒரு ஃபேஸ் டர்னாக மாறிடுறாரு. ஸோ ஃபேஸ் டர்னாக ரிட்டர்ன் வந்து ஸோ என் டீமே நீ எடுத்துட்டல அப்படிங்கிற மாதிரி சிஎம் கூட பார்த்தீங்கன்னா ஃபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்கும் பட்சத்தில் சிஎம் பார்த்தீங்கன்னா ஹீல் டர்னாக மாறிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இது நடக்கிறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 170% கிட்ட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ தான் நம்ம சிஎம்முக்கும் செத்ரோலன்ஸ்க்குலாம் ஃபியூடு போயிட்டு இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லீடராக வருவாரா அப்படிங்கிறது என்னால் யோசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம், அடுத்தடுத்து வரக்கூடிய ரூமர் அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இப்போ வந்திருக்கிற ஒரு ஸ்பெகுலேஷன் வாயிலாக பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜுரியில் இருக்கிறதுனால சிஎம் வந்து இந்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கிறதுக்கு ஒரு 130% வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க ஸ்பெகுலேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன நடக்குது, நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் தட்டி விடுங்க. ஸோ பார்க்கலாம், நீங்கள் சொல்கிற ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது அப்படியாச்சுன்னா ஸோ நாளைக்கு போட வீடியோவில் ஸோ அதே ஒரு அப்டேட் எடுத்து நான் போடுறேன்.